தலைப்பொங்கல் ராகினிக்கு பட்டு சேலையும் மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ்ஸும் வாங்கணும் சத்யா. ம், வாங்கிட்டு வந்துரு. இன்னைக்கு உனக்கு லீவு தானே, நீயும் வாயேன். இல்லைம்மா, நான் வீட்டில் இருக்கேன், நீ போயிட்டு வா. எதுக்குமே வரமேட்டான்னா எப்படி சத்யா? அம்மா, எனக்கு இதிலெல்லாம் ஆர்வம் இல்லை. அந்த கட்டங்களை எல்லாம் நான் கடந்தாச்சு. நீ போயிட்டு வா. தம்பி கிரி அப்போதுதான் எழுந்து பல் துளைக்க ஆரம்பித்தான். சத்யா அதற்கு முன்னையே எழுந்து வந்து விட்டாள். அம்மா காஃபி போட்டு எடுத்து கொண்டு வந்தாள். காலை 10 மணி. கிரி, நீ என்னோட கடைக்கு வரியா? என்ன கடை? ஜவுளி கடைடா. ஐயோ, வேற வேலை இல்லை, நீ போயிட்டு வா. ஏன்டா, யாருமே எனக்கு ஒத்துழைப்பு தர மாட்டீங்களா? எனக்கு என்ன வயசாகுது, என்னால் முடியலை. எல்லாத்துக்குமே தனியாக போய் தனியாக வரணுமே. சத்யா அருகில் வந்தாள். என்னைக்கு கிரி துணி கடைக்கு வந்திருக்கான், நீ இன்னைக்கு அவனை கூட்டிகிட்டு போற? சரி, நீ வா. ஏமா என்ன தொந்தரவு பண்ணுற? ஆளை விட. இந்த வீட்டு பொண்ணுமா ராகினி, அவளுக்கு நாம தானே பார்த்து வாங்கணும். தலை பொங்கல்னு வந்தாச்சு, செய்யலைனா நல்லா இருக்குமா? ட்ரெஸ்ஸு, பொங்கல் பாத்திரம் எல்லாம் வாங்கி கொடுக்கலன்னா எப்படி? நான் இருக்க வேண்டாம்னு சொன்னேனா? உனக்குன்னு தனியாக கிரெடிட் கார்டு, உன் கணக்கில் பணம், அதுக்கு ஏடிஎம் கார்டுன்னு தவிர கையில் ரொக்கம்னு எல்லாமே தந்து வச்சுருக்கேன். இதுக்கு மேலே என்னால் என்னமா செய்ய முடியும்? நீ செய்யலைன்னு சொல்லலாமா, ஆனால் எனக்கு வயசாகுது, ஆள் பலம் இல்லை. தனியாக வெளியே போய் வெளியே வர எனக்கு என்ன இள வயசா சொல்லு? இந்த வயசில் போகிறக்கு எனக்கு பயமாக இருக்குது. தலை சுற்றி நான் விழுந்தா கூட இருக்கிற பணத்தை அடிச்சுக்கிட்டு எல்லாரும் போவாங்க, என்னை தூக்கி விட மாட்டாங்க. சத்யா நிமிர்ந்து பார்த்தாள். அம்மாவை பார்க்கவும் பாவமாக தான் இருந்தது. நிஜம்தான், இந்த 62 வயதிலும் குடும்ப நிர்வாகம் இப்போவும் அம்மாதான். சர்க்கரை, உப்பு என சகல நோய்களும் உண்டு. அப்படி இருந்தும் எதையுமே பொருட்படுத்தாமல் ஓடும் அம்மா. எதற்குமே முகம் சுருங்குவதில்லை. வீட்டில் சமையலில் தொடங்கி சகலமும் இப்போவும் அம்மாதான். அப்பா இறந்து 15 வருடங்களுக்கு மேலாகிவிட்டது. குடும்பத்தை நடத்த அம்மா பட்ட பாடும் செய்த தியாகங்களும் கொஞ்சம் நஞ்சமில்லை. சத்யா அருகில் வந்தாள். சரிம்மா, வா போலாம், நான் கூட வரேன். அப்பொழுதுதான் அம்மா முகத்தில் சந்தோஷம் பூத்தது. ரொம்ப நேரம் ஆகுமா? இப்பவே 10:30. கடைக்கு போய் சேர எப்படியோ 11 மணியை தாண்டிடும். சாயங்காலம் ஆயிரும் சத்யா. சரி, ஆகட்டும். கிரி, உனக்கு என்னடா? நான் வெளியில் பார்த்துக்கிறேனே. சரிம்மா, ரெடியாக நம்ம போகலாம் என்று ரெடியாகி வந்தார்கள். மத்தியானம் ஹோட்டலாக சாப்பிட்றலாம், ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு புறப்படு. ஜவுளி கடைக்கு வந்தார்கள். ராகினிக்கு பட்டு புடவையா? ஆமாம்மா. என்ன பட்ஜெட்? அதையும் நீயே முடிவு செய் சத்யா. தலை பொங்கல் நம்ம நல்லாவே செய்யணும். சரி, ஒரு 7000 ரூபாய் வரைக்கும் போகலாம். ராகினிக்கு 7000-ல் பட்டு சேலை. அவன் கணவன் புது மாப்பிள்ளை சேகருக்கு பட்டு வேட்டி, ரெடிமேடு சட்டை 2 வாங்கிவிட்டார்கள். தம்பி கிரிக்கும் ஒரு சட்டை வாங்கி கொண்டாள். சத்யா, உனக்கு பட்டு புடவை வேண்டாமா? நான் எந்த பண்டிகைக்கும் புது ட்ரெஸ் போடுறதை விட்டு 5 வருஷமாச்சு. அது தாண்டி எனக்கு கஷ்டமாக இருக்குது. உனக்கு மட்டும் வயசாயிருச்சா? அதுக்கு தான் நான் கடைக்கு வரலைன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி நீ ஏதாவது ஆரம்பிப்ப, உனக்கு வேணும்னா நீ வாங்கிக்கோ. ரொம்ப முக்கியம், வாழ வேண்டிய நீயே வேண்டாம்னு சொல்லும்போது போகிற கட்டை நான் எதுக்குடி புதுசு? என்னம்மா பேசுகிற? என் அம்மாம்மா, நீ வேணா புதுசு வாங்கிக்கோ, எனக்கு வேண்டாம் என்று சத்யா சமாதானம் செய்து கொண்டிருந்தாள். அவளுக்கு வேண்டிய பாத்திரங்கள், இனிப்புகள், பல வகைகள் என எல்லாத்தையும் வாங்கி கொண்டார்கள். ஹோட்டலில் போய் சாப்பிட்டார்கள். வேறு ஏதாவது வாங்கணுமா? இல்லைம்மா. சரி, வீட்டுக்கு போகலாம். சாலையை கடக்கும்போது கூடவே ஒரு பெண் வர, அவள் கையை பிடித்திருந்த 3 வயது பெண் குழந்தை குறுக்கே ஓட பைக் ஒன்று ஏறத்தாழ மோதும் நிலை வந்தது. அப்பொழுது சத்யா தாவி போய் எடுத்துக்கொண்டாள். ஏம்மா, குழந்தைய கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வரக்கூடாது என்றார்கள். இல்லைம்மா, நான் கையை பிடிச்சிருந்தேன். ஒரு நொடி தாமதமாயிருந்தா குழந்தை அடிபட்டிருக்கும். போக்குவரத்து ஸ்தம்பிக்க சத்யா குழந்தையோடு ஓரமாக வர, அதை நம்ம ஓடி வந்து அடிக்க கையோங்க. இருங்க, எதுக்கு குழந்தைய அடிக்கிறீங்க? கையை விட்டுட்டு ஓடுறா, நீங்கள் மட்டும் பிடிச்சி இழக்கலை நான் என்ன ஆயிருக்கும்? அந்த பெண்ணின் குரல் அழுகையும் மாத்திரமாக வெடிக்க, இல்லைங்க, நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சாலையை கடக்கும்போது முடிஞ்ச வர குழந்தைய தூக்கிட்டு கடக்கணும். நீங்கள் பாட்டுக்கு கையை பிடிச்சிட்டு நடந்தீங்கன்னா இப்படி தான். ஒரு ஓரமாக வந்து நின்றார்கள். சாரிங்க, இதுக்கு ஏதாவது ஒன்று ஆகியிருந்து இவங்க அப்பா என்னை அடிச்சே கொண்டு இருப்பார். இது மேல் அவருக்கு உசுறு. உங்களுக்கு இல்லையா? எனக்கும் தான். அந்த பெண் அழுதாள். அம்மா அருகில் வந்து சமாதானம் செய்தாள். அழாதம்மா, அதுதான் எதுவும் ஆகலையே.
நான் உயிருள்ள வரைக்கும் உங்களை சத்தியமாக மறக்க மாட்டேங்க என்று கையெடுத்து கும்பிட்டாள் அந்த குழந்தையின் அம்மா. சத்யாவுக்கு என்னவோ போலாகிவிட்டது. பாப்பா, உன் பேர் என்ன? அனு. ஸ்வீட் நேம். சத்யா தன் கன்னத்தை கிள்ள அது திரும்ப அவள் கன்னத்தை கிள்ளியது. ஏய், என்ன நீ கிள்றியா? ஆன்ட்டி, நீங்கள் அழகா இருக்கீங்க ஆன்ட்டி. ஐ லவ் யூ. பாலு, என்ன மாதிரி பேசுகிற? வாய் அடிச்சிடும் பார்த்துக்கோ. ஒரு வயசில் பேச வந்தாச்சு, இப்போ ஓவராக பேச்சு. ரொம்ப நன்றிங்க, நான் வரேன். அனு, ஆன்ட்டிக்கு பை சொல்லு. அது சொல்லிவிட்டு அதன் அம்மாவுடன் போனது. சத்யா ஆட்டோவை அழைத்து ஏறிக்கொண்டார்கள். வீட்டுக்கு வந்தார்கள். காஃபி போட்டார்கள். சத்யா, இதை ராகினிக்கு கொண்டு போய் கொடுக்கணுமே, கொடுத்துடு. என்னடி பேசுகிற? நான் ஒரு விதவை. தலைப்பொங்கல் சீரை நான் கொண்டு வந்து தந்தா நல்லா இருக்குமா? பெற்றவங்க கூட கூட்டு குடும்பமாக வாழ்கிற பொண்ணு ராகினி. வேற என்ன செய்ய சொல்கிற? என்னை நீயும் தம்பியும் போயிட்டு வாங்க சத்யா. எப்போ உனக்கு எப்போ வசதிப்படுமோ அப்பப்போ. ஆமாம், இந்த சாங்கிய சம்பிரதாயமெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. எதா இப்படியெல்லாம் பண்ணுறீங்களோ என்று அம்மாவை நொடிந்து கொண்டாள். எதுவுமே பிடிக்கலன்னா எப்படி சத்யா? நமக்கு தான் ஆள் பலம் இல்லை, செஞ்சுதானே ஆகணும். சரி, நாளைக்கு நான் பர்மிஷன் போட்டு போயிட்டு வரேன். எல்லாமே நிர்பந்தமாக இருக்குது. கிரி, நாளைக்கு 5 மணிக்கு நீயும் வீட்டுக்கு வந்துரு. ராகினி வீட்டுக்கு போகணும். சரிக்கா. அம்மா அப்படியே உட்காந்து விட்டாள். ஏன் ஒரு மாதிரி இருக்க? அதான் போகிறேன்னு சொல்லிட்டேனே. அதுக்குள்ளடி, அந்த 3 வயசு குழந்தைய பார்த்த முதல் எனக்கு மனசே சரியில்லை, என்னவோ போல இருக்கு. உனக்கும் கல்யாணமாகி இப்படி ஒரு குழந்தை இருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். உனக்கும் காலாகாலத்தில் நடந்திருக்கணும். என்ன பண்ணுறது? சத்யா எதுவுமே பேசவில்லை. எனக்கு தான் எதுக்குமே கொடுத்து வைக்கலையே, புலம்பத்தானே முடியும். ஆரம்பிச்சிட்டியா? அதில் தப்பில்லடி. என் வயசுக்காரங்க எல்லாருக்கும் பேர பிள்ளைங்க இருக்கும்போது எனக்கு மட்டும் இந்த பேர குழந்தைங்க மேலே ஆசை இருக்காதா? இந்தா பாரு, இந்த மாதிரி பேச்செல்லாம் விட்டுரு. அதான் ராகினி இருக்கால்ல, அப்புறம் என்ன, கிரி இருக்கான். அவனுக்கும் நாளைக்கு ஒரு கல்யாணம் ஆகி பேர குழந்தைங்க வரும். அவன் மூலமாக உன் ஆசையெல்லாம் நிறைவேறிடும். ஆசையெல்லாம் பழிக்கும். புலம்பாத. நிறுத்திடி. நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு நல்லா புரியும். மூத்தவ உன் மூலமாக எல்லாம் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த ஆசை பலிக்கலையே. பலிக்காது. அந்த ஆசை சத்தியமாக நீ எத்தனை கனவு கண்டினாலும் பலிக்காது. அப்படியெல்லாம் சொல்லாத சத்யா. இப்போவும் உனக்கு வயசு இருக்குது. காலாகாலத்தில் நடந்தா கண்டிப்பாக நடக்கும். அதுதான் நிஜம். ஏன் சத்யா அப்படி பேசுகிற? உனக்கு 32 தான் ஆகுது, கொஞ்சம் கூட தான். ஆனால் 30 கடந்து கல்யாணமாகி எத்தனையோ பெண்கள் சந்தோஷமாக வாழலையா? உனக்கு மட்டும் அது அமையாதா? இல்லைம்மா, அந்த ஆசையெல்லாம் வேண்டாம். எனக்கு நீ கல்யாணமே வேண்டாம். இதுக்கு மேலே நீ பேசி உன்னையும் வருத்திக்கிட்டு தயவு செஞ்சு என்னையும் நோகடிக்காத. ஒரு தாயோட மனசு உனக்கு புரியலடி. நிறுத்துமா. 30 கடந்து முதிர்கண்ணியாக நான் நிற்கிறேன். இப்போ போய் நீ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? இன்னொரு மகள் மூலமாக எல்லா சந்தோஷங்களையும் நீ அடையலாம். போதாக்குறைக்கு பிள்ளையும் இருக்கான். இழந்துட்டு நிற்கிறவன் நான் தான். நீ எதையும் இழக்கல சத்யா. விடுமா. திரும்ப திரும்ப பேசி என்னை பைத்தியமாக்காத. போதும். இதுக்கு தான் கடைக்கு நான் வரலைன்னு சொன்னேன். ஏதாவது ஒரு சாக்கு கிடைச்சா நீ பேச தொடங்கிடுவ. போதும், என்னால் முடியலை. கிரிக்கும் 27 வயசு, கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனுக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து ஒரு மருமகளை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாம். அப்புறம் என்ன, அந்த பொண்ணு மூலமாக எல்லாமே நடக்கும். கிரி அருகில் வந்தான். சாரிக்கா, உன்னை நிறுத்தி வச்சுட்டு நான் கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு நான் பலமுறை சொல்லியாச்சு. இருடா, உனக்கு கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா? இல்லைக்கா. அப்புறம் என்ன தடகிரி? எனக்கு கல்யாணம் இனி நடக்காது. அப்படி சொல்லாதக்கா. அதுதான் நிஜம் கிரி. எனக்கு நடக்கணும்னு நீ காத்திருந்தா இந்த ஜென்மத்தில் உனக்கு வாழ்க்கை இல்லை. தயவு செஞ்சு பிடிவாதம் பிடிக்காதே. உன்னுடைய வாழ்க்கையை நீ பாரு. என் வாழ்க்கையை நான் பார்த்தாச்சு, அவ்வளோதான். இதே மாதிரி தான் என் வாழ்க்கை போகும். அப்படி காதல் கீதல்னு ஏதாவது இருந்தா நீ என்கிட்ட சொல்லு. நான் வரன் பார்க்க தொடங்குறேன். இருக்கா? அவசரப்படாதே. இது அவசரமெல்லாம் இல்லடா கிரி. உனக்கும் 30 தாண்ட கூடாது. இப்போ இருக்கிற அழகும் வாலிபமும் குறைய தொடங்கிடும். நான் நெட்டில் பார்த்து செலக்ட் பண்ணி வைக்கிறேன். உள்ளே போய் விட்டாள் சத்யா. அம்மா மீனாட்சி துவண்டு போயிருந்தாள். அப்படியே சோபாவில் சுண்டு படுத்து விட்டாள். எல்லாம் சரியாக நடந்திருந்தால் சத்யா இப்போது புருஷன் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பாள். விதி விடவில்லையே. அப்பா சாகும் பொழுது சத்யாவுக்கு பள்ளி படிப்பு முடிந்து கல்லூரியில் சேர்ந்திருந்தாள். அவர் கொஞ்சம் பணத்தை வைத்து விட்டுதான் போயிருந்தார்.
அதையும் வைத்துக்கொண்டு தையல், கை வேலைப்பாடுகள், சின்ன மெஸ் எல்லாம் நடத்தி 24 மணி நேரமும் உழைத்தாள் சத்யாவின் அம்மா. அடுத்த 5 வருடங்கள் மீனாட்சி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சமில்லை. 3 பிள்ளைகளின் படிப்பு, குடும்ப செலவு என அவள் மேல் பெரிய பாரம் விழுந்தது. சத்யா எம்காம் படித்துக்கொண்டே IDWA படித்தாள். இது தொடர்புடைய தேர்வுகளை எழுதினாள். சரியான பலன் கிடைத்தது. உடனடியாக நல்ல வேலை. பில்கேட்ஸின் கணக்குகளை கூட பார்க்கும் வெளிநாட்டு தொடர்புள்ள ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைத்துவிட்டது. எடுத்த எடுப்பில் மிகப்பெரிய சம்பளம். அடுத்த 4 வருடங்களில் சத்யாவின் புத்தியும் கடுமையான உழைப்பும் அவளை உச்சிக்கே கொண்டு வந்து விட்டது. 2 முறை வெளிநாட்டு பயணம், 6 முறை சம்பள உயர்வு, உள்ளூரிலே பதவி உயர்வு என 26 வயது முடிந்து 27 தொட்டுவிட கிரி படிப்பை முடித்த வேலைக்கு வந்து விட்டான். ராகினியோ கடைசி வருட படிப்பு. குடும்பம் தலை நிமிர்ந்து விட்டது. அம்மா வேகமாக சத்யாவுக்கு வரன் பார்க்க தொடங்கி விட்டாள். இப்பெல்லாம் வேணாமா? சரி, வேற எப்ப? இப்பவே உனக்கு வயசு 26 ஆயிருச்சு. இனி தாமதிக்க கூடாது. தேடி அலசி ஒரு நல்ல வரன் அமைந்து விட்டது. அரவிந்த் இவளை விட படிப்பில் பெரிய படிப்பு, சகல தகுதிகளும் அமைந்த வரன். பரஸ்பரம் பிடித்தது. சத்யாவுக்கு அரவிந்தை மிகவும் பிடித்து விட்டது. ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் வாய்ப்பு கூடி போக கல்யாண நாள் நெருங்கி கொண்டிருந்தது. இங்கே கல்யாண வேலைப்பாடுகள் முழுமையாக முடிய அழைப்பிதழ் தயாராகி வந்து முக்கால்வாசி விநியோகிக்கப்பட்ட விட்டது. பல லட்சங்கள் செலவில் கல்யாணம். கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் தான் இருந்தது. இரு குடும்பங்களும் சந்தோஷமாக இருக்க அரவிந்தின் அப்பா இரவு மாரடைப்பு வந்து ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்க்க சத்யாவுக்கு காலையில் அரவிந்த் தகவலை சொல்ல குடும்பமே பதறி அடித்து ஓடியது. இன்னும் 6 நாட்கள் மட்டுமே தான் இருந்தது கல்யாணத்துக்கு. அன்று மாலை அரவிந்தின் அப்பா சிகிச்சை பலன் தராமல் உயிரை விட்டார். திடீரென்று வந்த மாரடைப்பு ஒரு நாளில் சத்யாவின் வாழ்வையே முடித்து விட்டது. உறவுக்காரர்கள் அத்தனை பேரும் கூடியிருக்க விவாதம் தொடங்கியது. 16 நாள் காரியங்கள் முடிக்காமல் கல்யாணம் எதுவும் நடத்தக்கூடாது. அப்படி இருக்க அரவிந்தின் கல்யாணம் எப்படி நடத்துவது என்றுதான். சத்யாவின் வீட்டிலும் கிட்டத்தட்ட பதறி போயிருந்தார்கள். என்ன செய்வது, ஏது செய்வது என்று எதுவும் தெரியவில்லை. சத்யாவும் ஒரு பக்கத்தில் இடிந்து போய் உட்கார்ந்திருந்தாள். கல்யாண நேரத்திலா இப்படி நடக்க வேண்டும்? என்ன செய்வது, ஏதும் புரியவில்லை. அங்கே அரவிந்தின் அத்தை தனது மகளை அரவிந்துக்கு கட்டி வைக்க பிளான் செய்து கொண்டிருந்தார். இந்த பொண்ணுக்கு ராசி சரியில்லை, அதனாலதான் கல்யாணம் நின்று போச்சு என்று. கிட்டத்தட்ட உறவினர்களும் அவ்வாறு பேச கல்யாணம் நடந்ததா நடக்கவில்லையா என்பது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நண்பர்களே, கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. நாளை பகுதி 2 சந்திக்கலாம்.